அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சாலா படத்தோட விமர்சனம். சாலா பேரு எந்தில சாலா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உச்சத்திங்கன்னா அதுக்கு மீனிங் வேறு. இது சாலா அப்படிங்கிறது ஹீரோவோட பேர். இந்த படத்தில் ஹீரோவாக தீரன் அவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் மற்ற கலைஞர்கள், படத்தோட டெக்னீஷியன்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன, களம் என்னன்னு பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை ஒரு அருமையான ஒரு தாதாய் சப்ஜெக்ட் தாங்க. அதாவது ஒரு 2 குரூப் இருக்கும். 2 குரூப்பும் இந்த ஒயின் ஷாப்பில் எத்தனாலுக்கு பதிலாக மெத்தனாலை கலந்து சரக்கு விற்கிற அளவுக்கு மோசமான கும்பல். அதில் ஒரு குரூப்பு பாரெல்லாம் எடுத்து தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கோம். இன்னொரு குரூப்பு அந்த கடைகளுக்கு சரக்கு சப்ளை பண்ணுறதில்ல. அதாவது கவர்மெண்ட்டு தானே டாஸ்மார்க்காக வச்சுருக்குன்னா, அது இல்லாமல் போலியான மதுவை ஊற்றி அனுப்புறதில்ல கெட்டிக்காரத்தனமாக செயல்பட்டுருக்கோம். இந்த 2 குரூப்புக்கு இடையே குரூப்பிசம், யார் அந்த ஏரியாவில் கிங்கா தாதாவா உலா வர்றதுன்னு. ஒரு குரூப் நம்ம அருள்தாஸ் தலைமையில் நம்ம ஹீரோ சாலா தீரன் அவர், இன்னொரு குணான்ற கேரக்டரில் அருள்தாஸ் நடிச்சிருக்கிறாரு. ஒளிப்பதிவாளரும் நல்ல நடிகருமான அருள்தாஸ். அவருடைய ஆட்களாக சாலா தீரனும், தாஸ் ஸ்ரீநாத் இயக்குனர் நடிகர் ஸ்ரீநாத், நம்ம சந்தானம் தனுஷ் படத்திலெல்லாம் முன்னாடி தவறாமல் இடம்பெறுவார். அவர் ஜீவா ஒளிப்பதிவாளர், மறைந்த ஒளிப்பதிவாளர் இயக்குனர் ஜீவாவோட உதவியாளர். அவரும் 1-2 படங்கள் பண்ணியிருக்கிறார் இல்லையா அவர். இவங்க 2 பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சார்லஸ் வினோத் தலைமையில் ஒரு குரூப்பு. அவங்க ரொம்ப கொடூரமான குரூப்பு. இவங்களை விட அவங்க தான் இந்த சரக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி சரக்கு வேணும், பயங்கர போதை தர்ற மது டாஸ்மாக்குகளுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் சப்ளை பண்ணணுன்ட்டு எத்தனாலுக்கு பதிலாக மெத்தனாலை கலக்கிற அளவுக்கு போகிற ஒரு கும்பல். அவங்க ஒரு போலி மது ஆலை வச்சுருக்கிறாங்க. அந்த மது ஆலையை ஒரு 3 பசங்க முதல்ல குடிக்க ஆரம்பிக்கிற, ஒளிஞ்சு குடிக்க ஆரம்பிக்கிற பசங்க பார்த்துடுறானுங்க. அதனால் பார்த்து வீடியோ எடுத்துடுறானுங்க. அதனால் அவனுங்களை நைய புடைத்து கொன்றே போட்டுடுறாரு நம்ம சார்லஸ் வினோத். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்களுக்குள்ளார உள்ள அந்த குரூப் விஷயத்தில் அருள்தாஸை கையால் அந்த ஏரியாவில் ஒரு பதவிக்கு நிற்க வைக்கிறாங்க ஒருத்தரை. அவர் இறந்தோடனே அந்த இடத்துக்கு சாலா தீரன் வந்துடுறாரு. அவர் யாரையும் நிற்க வைக்கிறதுக்கு இவனே நிற்க வைக்கலான்னு அருள்தாஸ் தான் பரிந்துரைக்கிறாரு. அப்போது அதுக்கப்புறம் இன்னும் விரோதம் ஜாஸ்தியாகுது. இது ஒரு பக்கம். இந்த 2 குரூப்பையும் ஒழிச்சு கட்டணும், மதுவே கூடாது, அறவே மது கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டரில் ஹீரோயின் ரேஷ்மா வெங்கடேஷ். இவங்க புனிதாங்கிற கேரக்டரில் வர்றாங்க. அவங்க பேர் கேட்டபடியே புனிதமான ஒரு கேரக்டரு. அவங்க ஒரு ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருந்துக்கிட்டு தன் சம்பளத்தாலெலாம் ஆதரவற்ற பிள்ளைங்களோட படிப்புக்கு செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அது பத்தாமல் தவிக்கிறப்போ ஹீரோ தீரன் அவர் சாலா அவர் கை கொடுக்குறாரு. எப்படி கை கொடுக்குறாரு, எப்படி அவங்களுக்குள்ளார லிங்க் ஏற்பட்டது, அவங்களுக்குள்ளார காதல் கசமுசாலாம் ஏற்பட்டுதா, இல்லை வெறும் தாதாயிசம் தான் இந்த மொத்த படமுமா அப்படிங்கிறத வித்தியாசமும் விறுவிறுப்பாகவும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாருங்க இந்த படத்தோட இயக்குனர். இதில் தீரனாக வர்ற சாலா, ரேஷ்மா வெங்கடேஷ் புனிதாவாக வர்ற ரேஷ்மா வெங்கடேஷ், சார்லஸ் வினோத் வில்லனாக வர்ற தங்கதுரை கேரக்டரில் வர்றவர், ஸ்ரீநாத் தாஸ் கேரக்டரில் வர்றவர், குணா கேரக்டரில் வர்ற அருள்தாஸ், இன்னும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர்ற சம்பத்ரம். இந்த ஊர்லலாம் ஒன்று சொல்லுவாங்க, யார் கூட வேணாலும் சினேகம் வச்சுக்க, போலீஸ்காரன் கூட சினேகம் வச்சுக்காதுன்ட்டு. அந்த சினேகம் இந்த வில்லன் கோஷ்டிக்கு எப்படி வில்லத்தனமாக விஸ்வரூபம் எடுக்குதுங்கிறதையும் இந்த படத்தில் மறைபொருளாக அழகாக சொல்லியிருக்கிறாரு இயக்குனர். படத்தில் சில இடங்கள் கொஞ்சம் திராபையாக இருந்தாலும் பல இடங்கள் கடவுளோட கிருபைன்னு சொல்லலாம். அசத்தலாக ஒரு படத்தை அப்படியே கொண்டு போய் கிளைமாக்ஸில் ஒரு நல்ல நீதியை சொல்லி, மது எப்படிலாம் ஒருத்தரோட உயிரை பறிக்கும், கூட இருந்தும் முதலாளியை உன்னால் காவந்தம் பண்ண முடியல, உன்னோட பாஸை உன்னால் காவந்தம் பண்ண முடியலன்னு ஹீரோயின் கேட்குறப்போ ஹீரோ டோட்டலாக திருந்திடுவார். அந்த சீனை பார்க்குறப்போ நமக்கும் திருந்தணுங்கிற எண்ணம் தோணும். அதுதான் இந்த படத்தோட வெற்றி. உண்மையாகவே இந்த படத்தை பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி, டிஜி விஸ்வபிரசாத் இணை தயாரிப்பு, விவேக் கொச்சப்புட்லா, வி ஸ்ரீ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், இவங்கெல்லாம் பெருமைப்பட்டுக்கலாம் இப்படி ஒரு படம் எடுத்ததுக்கு. வி ஸ்ரீ நடராஜ் இவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இந்த படத்தில் விஜயா ராஜேஷ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. SD மணிப்பால் அவர் ஒரு அருமையான கதையை அழகாக
ஒரு தாதாயசம் கலந்து கட்டி அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறாரு, மது கூடாதுங்கிற கருத்தை. இந்த படத்துக்கு ரவீந்திரநாத் குருவோட ஒளிப்பதிவும் உண்மையாக உள்ளபடியே மெச்சிக்கிற லெவலில் இருக்குது. தீசனோட இசையும் படத்துக்கு தேவையான அளவு இருக்குது. புவனோட படத்தொகுப்பில் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை கத்தரித்து ஒட்டி இருந்தால் இந்த சாலா படம் சால பாகுந்தியாக இருந்திருக்கும். சால பாகுந்தியா தெலுங்கில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சால பாகுந்தியாக இருந்திருக்கும். நிச்சயமாக அந்த எடிட்டிங் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலும் நிச்சயமாக சாலா அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிற கெட்ட வார்த்தை மாதிரி இல்லை, சாலா பாகுந்தி அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.